பள்ளிக்கூடம் போனா இந்த வாத்தியார் அடிக்கிறாரு. பாச்சலூர் பசங்கள்லாம் அங்க கல்லூரினா காட்டுல எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. இங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போனா அறிவு வராதா? ஆடு மேய்ச்சா ஆடு குட்டி போடுமா, ஆடு புழைக்க வைக்கலாமா, மாடு மேய்ச்சா மாடு கண்ணு போடுமா, மாடு சாணி போடுமா, இதெல்லாம் எடுத்தா வைக்கலாமா, மாடு பால் கறக்கலாம், தயிர் போடலாம், தயிர் விக்கலாம், அப்புறம் வெண்ணெய் வைக்கலாம், அப்புறம் நெய்யி விக்கலாம். இத்தனை காசு வருதா? பள்ளிக்கூடம் போனா என்னையா வர போகுது? அதனால நான் பள்ளிக்கூடம் போகலையா? பள்ளிக்கூடம் போகலையா? அப்பதான் வாத்தியாராகப்பட்டவர் பார்த்தார். ஐயா ஐயா, உங்க பையனுக்கு வந்து என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அவருக்கு படிப்பு ஏறல. அதனால இங்க தோட்டத்து வேலை, நீங்க அதை காட்டு பாக்குறது, ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க ஐயா. ஆமா, அந்த பையன் கருப்பு தோட்டி படிக்கிறானா? கருப்பு தோட்டியும் நல்லா படிக்கிறாங்க. நல்லா படிச்சுக்கிறேன். ஆமா, என் வயித்துல வந்து இருந்திருந்து இப்படி ஒரு பையன் பிறந்திருக்கிறான். நான் என்ன பண்ணுறேன்? ஆமாங்கய்யா, அவருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் படிப்பு ஏறல. அதனால நீங்க தோட்டத்து வேலை, ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் பாத்துக்கோங்க. கருப்பு தோட்டி வேணா பள்ளிக்கூடம் வந்துட்டு போறாரு, நாங்க சொல்லி கொடுத்துறோம் ஐயா அவருக்கு. அதுக்கு மேல என்ன பண்றது? படிப்பு ஏறலன்னா என்ன பண்றது? ஆமா ஐயா. சரி, அப்பதான் எங்க வாங்கல் பெருங்குடியார் வருவதுங்க கராளசாமி. ஆனத்தா கவுண்டர் வாங்க குளத்தா கவுண்டர் பார்த்தா, ஐயோ ஆண்டவனே பிரம்மதேவா, இவ்வளவு காலத்துக்கு பிற்பாடு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவனை ஒரு சட்டித்தலை முட்டி வயிறு பீச்சாங்காயோடு பிறக்க வச்சது எல்லாமே ஒரு 4 எழுத்து கத்துக்கிட்டான்னா நாளைக்கு ஒரு மணியங்கனுக்கு பாக்குறதுக்கு பிடிக்க ஆகும்னு பார்த்தேன். ஆனா பாச்சலூர் பங்காளிமார்கள் பங்காளி கிட்டானா பாதி சொத்து நமக்கு, உறவாளி கிட்டானா உள்ள சொத்து நமக்குன்னு சொல்லி என் பையனை பள்ளிக்கூடம் போகாம எப்படியோ கெடுத்து விட்டானு. அதனால ஐயா, கர்ப்பத்தொட்டிக்கு நல்லா சொல்லி கொடு. உனக்கு மாசம் சம்பளம் பணத்தை நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். அப்படி என்று அனுப்பி வைத்து விட்டு அப்பதான் நீங்க ஆளத்தா கவுண்டர் வளத்தா கவுண்டர் பார்த்து, ஏ தம்பி குணடியா, சரி இனிமே நீ அவங்களோட எல்லாம் போய் ஆடு மாடு மேய்க்க வேண்டாம். நான் எங்கோட தோட்டத்துல போய் ஏர் உழுவு, காடு உழுவுறதுக்கு எப்படி மம்டி வேலை செய்யறது, எப்படி ஆடு மாடு நான் 2 வாங்கி தாரேன். நம்மளதெல்லாம் ஆடு மாடு நிறைய கிடக்குது இல்ல, அதை மேய்ச்சிக்கிட்டு இங்கேயே இரு, இனிமே யாரு கூட சேர்ந்துக்கிட்டு சுத்தாத. சரி வா போலான்னு சொல்லி அங்கமாச்சாரியும் அச்சாமியார உடையாசாமியை கூட்டிக் கொண்டு எங்க அனத்தா கவுண்டர் மகன் குளத்தா கவுண்டர் ஆகப்பட்டவே அங்க கோலத்தாரே முன்னாடக்கே முன்னாடக்கே காலாரம் பின்தோடரே பின்தோடரே ஏறி கலப்பைகளே கலப்பைகளே முன்னாடி புடிச்சிட்டு ஓட்டுறேன், அதே மாதிரி நீ பின்னாடியே ஓட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சாஞ்சமோலி புடிச்சோளேதா புடிச்சோளேதா எங்க சந்திரகூட தன்னாரசா தன்னாரசா சாஞ்சமோலி புடிச்சோளேதா புடிச்சோளேதா சந்திரகூட தன்னாரசா தன்னாரசா கோணமோலி புடிச்சோளேதா புடிச்சோளேதா தன்னாரசா தன்னாரசா கோணமோலி புடிச்சோளேதா புடிச்சோளேதா பொங்க வெள்ள தன்னாரசா தன்னாரசா தந்தையாரு முன்னேறுமே முன்னேறுமே நல்ல தலையோடு பின்னேறுமே பின்னேறுமே காடுதோட்டம் உழுகிறாரே உழுகிறாரே நல்ல காராள சாமியவர் சாமியவர் வரப்பு போடுறது என்று சொல்லி நாளொரு மேனியும் பொழுதொரு ஒண்ணுமாக மாடுதோட்ட வேலை வெட்டைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பத்தான்
மங்கமாச்சாமி ஆச்சாமியார குடியாசாமிக்கு வயசு 10 ஆச்சு. அப்ப 10 வயசான உடனே 10 வயசானாலும் தந்தைக்கு ஆகாது என்று ஆதிரே சோசிகரன் சொல்லியிருப்பதனால எங்க மங்கமாச்சாமி ஆச்சாமியார குடியாசாமி ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு காடு தோட்டத்துக்கு போறது, அங்க போய் ஆடு மாடு மேய்க்கிறது, இப்படியே நாளொரு மேனியம் பொழுதுரோணமாக இருந்து கொண்டிருந்தா. அப்பதான் இங்க ஆலத்தா கவுண்டர் கொளத்தா கவுண்டர் பார்த்தா, ஏ புள்ள சந்தன, எனக்கு என்னமோ தெரியல, கொக்கு நீரும்னா வந்து கோலையை கட்டுது, எனக்கு ஏதோ தலையை வலிக்குது, தந்தலையே நோகுது, நேரமோ தெரியல, என்னால பொறுக்க முடியல. அதனால நம்ம சோழாந்தோட்டியை போய் நான் கூட்டி வர சொன்னதாக போய் கூட்டிக்கிட்டு வா. அப்படியே கூட்டிட்டு வரேன் சாமி. அப்படியே கூட்டி வரேன்னு சொல்லி ஆமா அங்க ஓட்டாம் பெருநடையா பெருநடையா நல்ல ஓடோடி வாராரம்மா வாராரம்மா. ஓட்டாம் பெருநடையா பெருநடையா நல்ல ஒரு நிமிஷம் ஓடி வாரா ஓடி வாரா. அங்க மன்னவர்க்கு அகலன்னு அகலன்னு நல்ல மயில பொண்ணு அழுதபடி போறாருங்க. மன்னருக்கு அகலன்னு அகலன்னு நல்ல அன்புடனே ஓடி வாரா ஓடி வாரா. சோளந்தொட்டி வாருமாடா வாருமாடா தம்பி துறமகனை ஊழியனே ஊழியனே. சோழந்தோட்டி வாருமாடா வாருமாடா நல்ல அன்புடனே துளியனே துளியனே. அப்பா சோளந்தொட்டி, அப்பா சோழாந்தோட்டி இந்த மாதிரி எங்க வீட்டு எங்க கணவருக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு கோலைய கட்டுதுங்கிறாரு, உடம்புக்கு முடியல, உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. வாப்பா போலாம். அப்படியா? ஆ, சரி, இந்த வந்து புறப்பட போகலாம். ஆ. அந்த ஒற்றை நல்ல பெருநடையா நாந்த பெருநடையா ஓடி வாரே சோளாந்தொட்டி நாந்த சோளாந்தொட்டி. ஓட்ட நல்ல பெருநடையா நல்ல பெருநடையா ஓடி வாரே சோழந்தோட்டி நல்ல சோழந்தோட்டி. ஒற்றை நல்ல பெருநடையா நாந்த பெருநடையா ஓடி வாரே சோளாந்தொட்டி நாந்த சோளாந்தொட்டி. ஓட்ட நல்ல பெருநடையா சாமி பெருநடையா ஓடி வாரே சோழந்தோட்டி நல்ல சோழந்தோட்டி. அந்த வளநாடு தானுந்தடி நாத தானுந்தடி ஓடி வாரே சோளாந்தொட்டி இப்ப சோளாந்தொட்டி. வளநாடு தடு தேடி தேடி தடு தேடி ஓடி வாரே சோழந்தோட்டி நல்ல சோழந்தோட்டி. ஆண்டவர்க்கு முடியலன்றி நாத முடியலன்றி கூப்பிட்டதா அழைக்கிறாரே ரொம்ப அழைக்கிறாரே. ஆண்டவர்க்கு முடியலன்றி நல்ல முடியலன்றி அன்பு விட்டு அழைக்கிறாரே சாமி அழைக்கிறாரே. வல்லநாடி கோட்டை வந்தே நாத கோட்டை வந்தே ஆண்டவரே சரணமிட்டு நாத சரணமட்டே. வளநாடு கோட்டை தேடி நல்ல கோட்டை தேடி ஆண்டவரே சரணம் செய்தே சாமி சரணம் செய்தே. சாமி ஆண்டவரே, அப்பா சோழாந்தோட்டி சாமி என்னை உண்டாகட்டும். என்னை வரவழைத்த காரணம் என்ன சாமி? அப்பா சோழா, சாமி நான் வடக்கே வாழவந்தி பட்டணத்தை விட்டு ஆ மாயனூர் ஏரியறைக்கு வந்தபோது ஆ சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு நாடு பிரிச்சு கொடுத்ததுனாலே சரி. உன்னை பிடிச்சு எங்க கையிலே ஒப்படைத்தார்கள். ஆஹா. அப்ப நீ என்ன சொன்ன? சாமி, நீ செத்த மணிஞ்ச பக்கம் நான் சருகா மடிவேன், நான் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பேன் என்று சொல்லி என்னிடம் வந்தாய். உண்மைதான். நாமளும் இவ்வளவு காலம் வந்து இந்த பொன்னி வளநாட்டிலே வனத்தை ஒதுக்கி வளநாடு என்று பேர் வச்சு சீரோடு சிறப்போடு நமது வாழ்ந்து விட்டுக்கிறோம். உண்மைதான். ஆனால் எனக்கோ வெகுகாலம் குழந்தை இல்லை. ஆமா. இருந்திருந்து ஒரு ஆண்மகன் பிறந்தான். கடைசிக்கு நடனா சட்டித்தலை முட்டி வயிறு பீச்சாங்காலு பீச்சாங்கையோடு பிறந்து சரி அவன் ஒரு 4 எழுத்து கத்துக்கிட்டானா ஒரு மணியங்கனுக்கு பாக்குறதுக்கு நமக்கு ஒத்து வருமானம் எதிர்பார்த்தேன். ஆனா வாச்சலூர் பங்காளிமார்கள் பங்காளி கேட்டானா பாதி சொத்து நமக்கு, உறவாளி கேட்டானா உள்ள சொத்து நமக்குன்னு என் பையனை சொல்லி கொடுத்து அவனை பள்ளிக்கூடம் போகாம கெடுத்து விட்டார்கள். ஆனா நான் ஒன்னே ஒண்ணு கூட சொல்லிட்டு போலான்னு தான் கூப்பிட்டேன். சொல்லு சாமி. அப்பா சோழாந்தோட்டி சாமி, எனக்கு காடு வாங்குது வீடு போகுது, எனக்கு கொக்கு நிறம்னா வந்து கோலையை கட்டுது. சரி. அதனால நான் இப்பவோ நெஞ்சத்த நேரமா சொல்ல முடியாது. சரி. ஆனா நான் உயிரோடு இருக்கும் போது உங்ககிட்ட இதை ஒப்படைச்சிட்டு போகணும்னு தான் சரி உன்னை வர சொன்னேன். சரி சாமி. என் பங்காளி வீடு 12 வீடு இருக்குது. ஆமாங்க. என் மகன் குழையாசாமியை
மணியங்குறிச்சியில என் மச்சன வீட்டுல ஆமா. தாமரைன்னு சொல்லி ஒரு பிள்ளை இருக்குது. சரி. அந்த குழந்தையை என் 12 வீட்டுல 13 வீடாக நீ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு சரி. என் குடும்பத்தை நீ தலைய வச்சு ஆனால் உள்ள தலைமுறைக்கு உனக்கு மோட்சம். சாமி இப்படியே ஆகட்டும் சாமி. நீங்க சொன்ன பிரகாரம் நீங்க எந்த முறையாக சொல்கின்றீர்களோ அதே போலவே உங்களுக்கு அடிமை குழந்தையாக நான் இருந்து சரி நெல்லிவல் நாட்டு கோட்டையிலே அந்த பாசூர் பங்காளிமார்களுக்கு எதிராக நான் இருந்து உங்களுக்கு பக்கத்துணையாக நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதே போல நான் செய்து காட்டுகிறேன் சாமி. என் பங்காளிகளை நம்பல இதோ என் பையன் குருளியாசாமி உன் கையிலே ஒப்படைச்சு விட்டு செல்கிறேன். ஆகட்டும் சார். அதனால நான் சொன்னதை மட்டும் மறந்து விடாதே. ஆகட்டும். அப்படியே உனக்கு ஏதாவது ஆபத்து சம்பத்தில் இருந்தாலும் உன் மகன் இடத்துல சொல்லிவிட்டு போ, அவன் அந்த காரியத்தை செய்து முடிக்கட்டும். ஆகட்டும் ஆண்டவரே. அப்படியே போயிட்டு வாப்பா என்று சொல்லி அந்த சோழாந்தோட்டியை அனுப்பி வைத்து விட்டு அங்கே சீரோடு சிறப்போடு இருந்து கொண்டிருந்தார். அப்பதான் தெய்வலோகத்திலே தேவர் சபையானது கூடியது. ஐயா எனக்கு யார் யாருடைய உயிர் தெய்வலோகம் வர வேண்டும் என்று கட்டோலை காகிதங்களை எடுத்து பார்த்தார்கள். அப்ப ஆனாடு கோனாடு அழகுபடி வடநாட்டிலே ஆலத்தா கவுண்டர் மகன் கோலத்தா கவுண்டர் உயிரானது என்று தெய்வலோகம் வர வேண்டும் என்று இருந்தது. அப்ப ஐயா யமதர்மர்களே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சீக்கை கொடுத்து பாசை கயிறை வீசி சோழத்தாரை பற்றி உயிரை பற்றிவார்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். யமதர்ம ராஜனாக வட்டப்பட்டவன் எருமக்கேடா வீதியில் ஏறி நல்ல எருமதாரர் வாராரங்கே. எருமக்கேடா வீதியில் ஏறி நல்ல யமதர்மர் வாராரங்கே. எருமக்கேடா வீதியில் ஏறி நல்ல யமதர்ம ராஜானவ. எருமக்கேடா வீதியில் ஏறி நல்ல யமதர்ம ராஜானவ. பாச நல்ல காயிரை கொண்டு நல்ல பாங்குடனே வாராரங்கே. பாச நல்ல கயிறு கொண்டு நல்ல பாங்குடனே வாரார்களே. சோலையிலா கையில் கொண்டு நல்ல சிறப்புடனே வாராரங்கே. சோழ நல்ல கையிலெடுத்து நல்ல சுரண்டுவேன் வாரார்களே. அப்பதான் யமதர்ம ராஜராகப்பட்டவர் வந்து சோழரை எடுத்து பாசக்கயிறை வீசினார். ஆமா. அப்ப எங்க ஆலத்தா கவுண்டர் மகன் கோலத்தா கவுண்டருக்கு ஐயோ ஏ சந்தன எனக்கு தலையே வாலிக்குதம்மா மாலிகீதம்மா சந்தனையே நோகுதம்மா நோகுதம்மா லிகீதம்மா வாலிக்குதம்மா தன்னலைய நோகுதம்மா அம்மா லோகிதம்மா காச்சே ஆடிக்குதம்மா மாலிகீதம்மா கனகாச்சே வீசுதம்மா அம்மா வீசுதம்மா மக்களாடிகீதம்மா வீசுதம்மா என்ன தன்னலைய நோகுதம்மா அம்மா நோகுதம்மா. கொக்கே நேர்மினாலே இருமினாலே போல வந்து கட்டுதம்மா அந்தரா கட்டுதம்மா மகேனே இருமினாலே இருமினாலே எனக்கு கோலையொன்னே காவிதம்மா அடியாட்டேதம்மா. சுவாமி எனக்கு கொக்கனி ரமணா கோலை வந்து கெட்டது தலையே வலிக்குது தந்தலையே நோகுது சாமி. கடங்கால் எலும்பு ரெண்டும் கட்டுவிட்டு போகிறது முழங்கால் ரெண்டும் மூச்சு விட்டு போகிறது என்னால பொறுக்க முடியவில்லை சரி. நல்ல தண்ணி தாவன் அவனந்து போகுது பச்சை தண்ணி தாவன் பல்லுணர்ந்து போகுது சரி. சுட்டு வெந்நீர் இருந்தா கொண்டாந்து ஊத்துக்குள்ள சரி அப்படியே கொண்டு வரேன் சாமி. அப்ப வெந்நீர் கொண்டு வரலாம் என்று ஆமா. சந்தன கவடி சேர்ந்தது அரவணைக்குள்ளே சென்று விட்டது. அப்பதான் யமதர்ம ராஜன் அப்ப பாசக்கயிறை வீசி கைரவிசி குலத்தாலே குத்தியதா, தீயதா வான்வெளி தேறி கூடியா, திருமூடியா அரவணைச்சா காராளரே, ஆராளரோ குலத்தாரின் எடுத்த இன்றெடுத்த குலத்தா கவுண்டரையே, கவுண்டரையே குலத்தாலே குத்தினானே, பட்டேரானே குலத்தாலே குத்தியதா, தீயதா சொல்ல சொல்லையிலே, சொல்லையிலே போகவே போகவேவா, போகவேவா சொல்ல சொல்லையிலே, சொல்லையிலே போகவே போகவேவா, போகவேவா ஆண்டே மாடியினாரே, மணியினாரே குந்தன் சேரேராரே, சேரேராரே மணியினாரே சேரேராரே ஆமா. ஆமா. அப்பொழுது அப்பதான் அவருடைய மனைவியாகப்பட்டவர் சுடுதண்ணி எடுத்துக்கொண்டு தன்னுடைய மன்னவரை பார்த்து ஆமா. சுவாமி மன்னவர் தண்ணீர் கேட்டார் என்று சொல்லி
தன்னுடைய மன்னவருடைய முகத்தை பார்த்து ஆ. ஐயோ நான் என்ன செய்வேன் மன்னவரே சாமி எது செய்ய போறேன் ஐயா காராளரே என்ன செய்ய போறேன் ஐயா மன்னவரே நல்ல எது செய்ய போறேன் ஐயா மன்னவரே ஐயா முத்தார வாய் தீரந்து சாமி வித்தாரம் பேச வேணும் மன்னவரே முத்தான வயிறந்து வயிறந்து மித்தாரம் பேச வேணும் சாமி மலையிட்ட மன்னவரே சாமி மகராசா கண்மூடிச்சு பாரும் ஐயா மலையிட்ட மன்னவரே நல்ல மனவாசக மூலச்சு பாருமையா. சுவாமி எழுந்திருங்க எந்திரிங்க என்று சுவாமி தன்னுடைய அதான் மனைவி தட்டி எழுப்பி ஆகப்பட்டவர் பார்த்தா. தட்டி எழுப்பி பார்த்துக் கொண்டிருந்தார் அப்பா பார்க்கும் பொழுது ஆ, சாமியாகப்பட்டவர் மாண்டு மனித கிடந்தார். ஆமா. ஐயோ அப்பைக்கு நெஞ்சு நெஞ்சான் நெஞ்சா அடிச்சோல பூமியிலே நெஞ்சு நெஞ்சான் குதிச்சோல பூமியிலே மன்னவரே தன்மாடியே உருண்டு வேண்டாடுதான் சாமி மன்னவரே ஐயோ எனக்கு வந்த புண்ணியரே நான் என்ன செய்வேன் எது செய்வேன் ஐயா, எந்தலை வீதிப்படியோ ஐயா, யாருமில்ல நேரத்திலே எனக்கு அன்பு வந்து இணைந்திருச்சே. ஐயோ, என்ன செய்வேன் எது செய்வேன் ஐயோ, என் சாமி மன்னவரே நீங்க மாண்டு மாடிந்தீர்களே ஐயா, தனியே தாழ்க்க விட்டு ஐயா, பரலோகம் போனீர்களே என்ன இருக்க தாவிக்க விட்டு ஐயா, எவ்வளோகம் போனீர்களே அங்கே அப்பைக்கு நெஞ்சு நெஞ்சான் அங்கே அடிச்சோழுந்தார் பூமியிலே அங்கே குத்திக்கு நெஞ்சு நெஞ்சான் அங்கே குதிச்சோழுந்தா பூமியிலே சாமி நீங்க போன இடத்துக்கு தான் என்ன இருந்தா கொட்டிக்கங்க சாமி என் சாமி மன்னவரே சாமி எனக்கு வந்த புண்ணியரே என் சாமி மன்னவரே இங்கே எனக்கு வந்த புண்ணியரே இங்கே மன்னவரே உண்மை மேலே இங்கே உருண்டு வேறண்டாளுதான் இங்கே நெஞ்சாமி மன்னவரே அப்பதான் மன்னவர் மடி மீது உருண்டு விரண்டு அழுது கொண்டிருந்தார் அப்பதான் யமதர்மராஜன் பார்த்தார் இதுதான் சமயம் விடக்கூடாது உயிரை பற்றி விட வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒரு சொல்லையிலே சொல்லையிலே உள்ளீரே போகிதுமா இங்கே மாண்டே மாடுகிறாரே குண்டாஞ்சரிறாரே இங்கே சத்தே மாடுகிறாரே இங்கே சிவலோகம் செய்கிறாரே இங்கே சாமி மன்னவா மாண்டு மணிந்து வைகுந்தம் சேர்ந்தார் செத்து மணிந்து சிவலோகம் சேர்ந்தார் ஆமா. அப்ப யமதர்மராஜன் ஆ. மன்னவன் தேவி இருவர் உயிரையும் பற்றி ஆமா. தங்க சிமையிலே அடைத்து ஆ. தெய்வலோகம் கொண்டு சென்றார் ஆமா. அப்ப எங்க மங்கு மாச்சாமி ஏறாளர் ஆ, கொடியாசாமியாகப்பட்டவர் ஆ. ஆடு மாடுகள் எல்லாம் முயற்சி விட்டு சரி. அந்தி பொழுதாகி விட்டது ஆடனியும் நேரமாகி விட்டது ஆமா. சரி நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி ஆ. ஒப்பியாட்டு கவையெடுத்து நல்ல உன்னுடையார் கைவிரித்து யா, கட்டுக்கட்டு கவையெடுத்து நல்ல உன்னுடையார் வைகாடித்து ஆடு மாடு ஓட்டியதா நல்ல அரண்மனைய தேடியதா ஐயோ, ஆடு மாடு ஓட்டியதா நல்ல அரண்மனையா தேடியதா தொண்டு பட்டி தேடியதா நல்ல கொண்டு வந்தார் ஆடு மாடு அத்தனையே தொண்டுபட்டி தேடியதா நல்ல அன்போடு ஓட்டியாரா அப்ப தொண்டுப்பட்டியில கொண்டு வந்து ஆமா. ஆடு மாடு எல்லாம் உள்ள விட்டு அடிச்சு விட்டு சரி. எங்கடா அது ஐயனி அம்மாவை இங்க ஆனா ஆ. அப்படின்னு வந்து கதவை திறந்து உள்ளே பார்த்தார் ஆமா. அப்ப ஒருவர் மீது ஒருவராக ஆ. இருவரும் மாண்டு படுத்து கிடப்பதை பார்த்து விட்டு ஆ. அம்மா ஏன் ஐயா என்ன எல்லாம் மாண்டி கிடக்குறீங்க ஏன் ஐயா என்ன நேரத்தில் தொங்குறீங்க அட எந்திரிங்க
அப்ப ஏய், ஐயோ ஏன் அம்மா அட என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க சோத்த போட்டாவது தூங்குங்க எனக்கு வயிறு பசிக்குது ஏன் ஐயோ ஏன் அம்மா அப்பதான் குன்னியடையாசாமி ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு வந்து அரமர்களை சென்று தாயும் தந்தையும் மாண்டது தெரியாமல் கத்திக்கொண்டே இருந்தார். அப்ப அப்பதான் பக்கத்து சனங்கள் எல்லாம் பார்த்தாங்க ஆ, என்னமோ என்னமோ சாமி ஆமா ஐயோ இவனுக்கு கத்திட்டு கிடக்கிறாரு என்ன வந்து வாக்கும் பொழுது ஆ, தாயாரும் தந்தையர்களும் மாண்டு மடிந்து கிடப்பதை பார்த்து விட்டு ஆமா ஐயோ கொடியாசாமி மாண்டு தாயாரும் தந்தையரும் மாண்டு போயிட்டாங்களே ஆமா சரி அப்படி என்று சொல்லி ஆ, உடனடியாக சோழம் தொட்டிக்கு ஆள் விட்டார்கள் ஆமா அப்ப கர்ப்ப தொட்டியாகப்பட்டவன் ஆ, அங்கிருந்து ஓட்டம் பெருநடியாக ஆ, ஓடோடி வந்தான் ஆ. ஓடி வந்து வாக்கம் போவது ஆ. தாயாரும் தந்தையரும் மாண்டு மடிந்து கிடப்பதை பார்த்து அவன் அப்பிக்கு நெஞ்சு நெஞ்சா நெஞ்சே நெஞ்சா அடிச்சுழந்தா பூமியிலே பூமியிலே குத்திக்கு நெஞ்சு நெஞ்சா நெஞ்சே நெஞ்சா அங்கையெல்லாம் நீர்தாளும்பை. நீதாளும்ப என்ன செய்வேன், எது செய்வேன்? ஏது செய்வேன் இந்தளை நீதிவாசமோ, நிவாசமோ அது செய்த நீதினாயோ, நீவினையோ எந்ததின்னே அடிந்தார்களே போனார்களே அடிந்தார்களே போனார்களே. என் அப்பா அப்படித்தான் கட்டல் கலையா கிடக்கிறாரு. ஆமா இவர் இந்த சாமி நல்லா தான் இருக்கிறாருன்னு இருந்து ஆமா. இப்ப சாமி மாண்டு போயிட்டாங்களே ஆமா. நீ என்ன செய்யறது ஆமா. சரி பாச்சலூர் பங்காளி கிட்ட போய் முதல்ல போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என் ஒட்ட நல்ல பேரு நடையா நல்ல ஒரு சாவடி நடையா. யா ஒட்டனல்ல மேரி நாடையாடல ஒரு தூரே சவாலி நடந்து ஒட்ட நல்ல பேரு நடையானதாம் ஓடி வாரே வெகு தூரசா. ஏ ஒட்டனல்ல மேரி நாடையாடல ஓடி வாரே வெகு தூரே சா பாச்சலூரு எல்லதடி நதாம் ஓடி வாரே சமூகனே. யா பாச்சலூரே தேடியதாடல பாங்குடானே ஓடி வாரே பாச்சலூரு எல்லதடி நதாம் ஓடி வாரே சமூகனே. ஏ பாச்சலூரே எல்லை தேடினல ஓடி வாரே அப்படி பாச்சலூர் எல்லை தேடி அப்ப பாச்சலூருக்கு வந்து சேர்ந்தான் ஆ ஏய் கருப்பா சாமி எங்கடா வந்த சாமி ஏ, நான் உங்களை பார்க்கிறதுக்கு தான் வந்தேன். அப்படியா ஆமா என்ன சமாசாரம் என்ன சமாச்சாரம்னா ஆ நம்ம பெரியாண்டவரு நம்ம சாமி ஆ யாரா பெரியாண்டவருங்கிற சாமிங்கிற புரியுற மாதிரி சொல்றான் சாமி ஐயா பெரியாத்தாவ பெரிய ஐயனும் அப்படியா ஆமா. சரி அவங்க ரெண்டு பேருமே ஆ இறந்து போயிட்டாங்க. அட எப்படா சாமி இப்பதான் இறந்து போயிட்டாங்க. ஆ? ஆமா ஆ. உங்களை எல்லாம் கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை தேடி ஓடி வந்தேன். ஏய் சந்தோஷமே நமக்கு சந்தோஷமே சந்தோஷமே நமக்கு சந்தோஷமே அடே கொண்டாட்டமே நமக்கு கொண்டாட்டமே கொண்டாட்டமே நம்ம கொண்டாட்டமே. அப்ப எல்லாம் பாச்சலூர் பங்காளிமார்கள்லாம் ஆ என்னடா டேய் ஏய், பாருடா டேய் எப்படியா அண்ணன் செத்து போயிட்டாரு ஆமா இனிமேலு ஆ பங்காளி கெட்டா பாதி சொத்து நமக்குண்ணா உறவாளி கெட்டா உள்ள சொத்து நமக்குதானா பூரா நமக்கு தான் ஆமா ஏய் ஏன்னா எம்போண்டாட்டி எம்போண்டாட்டி எத்தனை நாளாண்ணா ஏய் நான் வச்சிருக்கதே ஒரே பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி தான் வச்சிருக்கியா ஆமா அப்ப நான் பாத்தியா இல்லையா அதனால ஆ. அடா உம்போண்டாட்டி எம்போண்டாட்டி எல்லாத்தையும் வேலைக்கு போயிருக்காங்க ஆமா எல்லாத்தையும் கூப்பிடுங்க ஆ ஏன்னா ஆ அண்ணன் காசு வேணும் சொத்து சோம்பலாம் நிறைய இருக்குது ஆமா ஏன்னா ஆ. போனா எல்லாம் அடுத்தவனுக்கு போங்காட்டி ஆ. நம்ம போனோம்னாத்தே அண்ணன் காது இருக்கிற கடைக்க ஆமா. அண்ணன் அருணா கயிறு ஆமா. இதெல்லாம் போய் நம்ம கழட்டணும் ஆமாடா. நம்ம பொண்டாட்டி எல்லாம் போய் அக்கா நங்கையா கிட்ட போய் தலைமையில உட்காந்துட்டு அழுகுற மாதிரி அழுது அழுது. காது இருக்கிறது கழுத்து இருக்கிறது மூக்கு இருக்கிறது எல்லாம் கழட்டு சொல்லணும் ஆமாடா. ஏய், அட கூப்பிட மாட்டாட்டியா ஏய் ஏ கருப்பாயக்கா ஏய் மண்டலக்கா ஏ நல்லாயக்கா ஏய் காப்பாத்து ஏ குப்பரக்கா ஏய் ஓடியாலே ஏ குப்பாயக்கா ஓ, மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு ஏடா அக்கா ஏன் என்னமோ தெரியல இன்னைக்கு நம்ம உரசல்ல என்னமோ கருப்பாயக்கா நல்லமக்கா செல்லமக்கா குப்பாயக்கா மலாக்கான்னு ஏக்கா, என்ன இவ்வளவு- உரசலமா தெரியல ஏக்கா இவ்வளவு நாளா கூப்பிடவே மாட்டேன் ஆமா என்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு வேகமா கூப்பிடுறானுங்களா? ஆமா ஆமா ஆ. ஏதோ பூச்சி ஈச்சி கடிச்சிருச்சு என்னமோ என்ன தெரியல. வாங்க போய் பார்க்கலாம் ஆமா அப்படின்னு அனைவரும் ஓடோடி வந்து ஓடோடி வந்து ஏ பொக்கத்த மனுஷா என்னையா என்னங்க அப்படி கூப்பிடுறீங்களா என்னப்பா ஆ? ஆ, அடே நம்ம பொண்ணு நாட்டுல ஆ, எங்க அண்ணனும் நங்கையே சரி போயிட்டாங்களா மேலாகம் ஐயோ ஆமா ஏய் எப்போ போன ஆ?
எப்ப போனாங்க? அது என்னாரும் செத்துதான் தெரியலையா? சரி. கொடியா சாமி அழுதி கிடக்குறானே. அதனால கருப்ப வந்து இப்பதான் சொல்லிட்டு போறியா? அடடா. ஏன்னா நம்ம போய் தானே குத்தி வைக்கணும். ஆமா. அப்ப நீதான் எல்லாத்துக்கும் மூச்சவா. மூத்தவா. எல்லாத்துக்கும் மூத்தவா. அதனால போய் நீதான் விளக்கு பொருத்தணும், தேங்காய் உடைக்கணும், உடைக்கணும். எல்லாம் செய்யணுமல்ல. அதனால நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எல்லாம் போய் உட்காந்து அதெல்லாம் தலைமையில உட்காந்து அழுகுற மாதிரி அழுது காது இருக்கிறது மூக்கிறது இருக்கிறதெல்லாம் கழட்டி புடுங்க. சரி. கூட்டம் வந்துருச்சாக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்கோ. அதனால அண்ணா நான் சொல்ற மாதிரி செய்யணும். என்னதுண்ணா? ஏன்னா நம்ம போய் பாச்சலூர் பங்காளிகள்லாம் 12 வீட்டுக்காரங்களும் போய் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அங்க மணியங்குறிச்சிக்கு ஆள் விடணும். ஆமாண்ணா. ஊருக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லணும். ஆனா சொல்லிட்டு ஒன்ன சொல்லிடுவோம். என்னதுண்ணா? எங்க ஊர்ல மாரியாத்தால சாட்டி இருக்கு. சாட்டி இருக்குது. அதனால இங்க கொட்டு முட்டெல்லாம் வைக்க கூடாது. கூடாது. தேர் கட்டக்கூடாது. கட்டக்கூடாது. 2 நெட்டு 5 குறுக்கு. ஆமா. ஆமா. மயஸ்தோனி துவைக்கிறோம். தூக்கிறோம். காசெல்லாம் செலவா போயிரும்டா. ஆமாண்ணா. ஆமாண்ணா. நம்ம சம்பாதிச்சது தானே. அன்னைக்காரன் சம்பாதிச்சு வச்சது. ஏன்னா இவ்வளவு யோசனை சொல்றீங்களே, நீங்க எல்லாம் சோத்தத்தை திங்கிறீங்களா இல்ல டெய்லி என் கூட தலாவளை வா காலையில காட்டி நல்லா வெது வெதுன்னு பீ 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 பிரியாணியா திங்கலாம். பிரியாணி சாயந்தரம் வந்தா கிடைக்கும். இல்ல காலையில திங்க. காலையிலயும் கிடைக்குதா? ஆமா. சரி. அதனால ஏய் எல்லாம் புறப்படுங்க போலாம் அப்படின்னு சொல்லி அனைவருமாக புறப்பட்டார்கள். அப்பதான் பாச்சலூர் சனங்கள்லாம் ஏய் அக்கோ இல்ல நடமக்கா இல்ல ஒரு பேர் சொல்லல. எனக்கு தெரியாதக்கா, நீ சொல்லிருக்கா. ஏக்கா பக்கத்துல உட்காந்து ஏய் ஏக்கா போய் இப்ப அங்க போட ஒப்பேரி சொல்லணும்லக்கா? ஆமாக்கா. யார் ஒப்பேரி தெரியாதாக்கா? ஒரு வெங்காயத்தை எடுத்து பக்கத்துல சொருவிக்க. அங்க போனேன்னு அப்படியே கண்ணுல கசக்கி இப்படின்னு கண்ணை தொட்டின்னு வச்சுக்க. கண்ணீர் தண்ணி கடகடன்னு வந்துரு. அப்படியே அழுகுற மாதிரி அழுது மூளை சின்ன செவுத்துல தொடச்சிடலாம். எனக்கு எங்க மாமியாத்தா ஒரு பேர் சொல்லி கொடுத்தா. அதை நான் சொல்றேன், அதே மாதிரி நீங்க பழவிக்கீங்க. ஆமாக்கா, சொன்னீங்கன்னா நானும் பழகிக்க அப்படியே. எங்க மாமியாத்தா சொன்னது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். சரிக்கா. ராரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ தூரி தூரி தூராரோ தூரி தூரி தூராரோ. இது எந்த விதமான ஒப்பேரி இது? இது தாலாட்டு பாட்டுடா. புள்ள பத்த வீட்டுல பாடுற பாட்டு கட்டு இங்க பாடிட்டு இருக்கிற. அது தாலாட்டுடா. இது ஒப்பேரி அல்லவா? இது ஒப்பேரி இல்லக்கா, இது புள்ள பத்த வீட்டுல பாடுறது ராரி ராரோ. அப்படியா? சரி சரி அக்கா, எனக்கு ஒரு வீட்டுக்கு அளவுக்கு போனேன். சரி. அங்கெல்லாம் பாடுனாங்க, அதே மாதிரி நம்ம சொல்றேன், நீ பாடிக்க. இங்க இருந்து எல்லாம் இளவுக்கு போலான்னு போனோம். ஆனா போகும்போது வரு அந்த வீட்டுல எல்லாம் பந்தல் போட்டு இருந்துச்சு. அதான் பாவக்கா காய்ச்சி தொங்குச்சு. சரிக்கா. நான் அங்கிருந்து போவீல பேர் சொல்ல தெரியல. என்னாச்சு? ஐயோ பந்தலில பாவக்கா, அடி பந்தலில பாவக்கா, அப்படின்னு ஒரு அக்கா பாடிச்சு. சரி. அப்புறம் பக்கத்துல இருந்த அக்கா பார்த்தது, அடி தொங்குதடி இலக்கா, தொங்குதடி இலக்கா, நம்ம போவையில பாத்துக்கலாம், போவையில பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க பெரிய சொன்னாங்க. செத்த விட்டாக்கா பார்த்தது, அட பாவிகளா, இவளுக்கு இளவுக்கு வாரம்ட்டு வந்து கடைசிக்கு இந்த பாவக்காய் பூரா பொறிக்க திட்டம் போட்டாளுங்க. நம்ம விடக்கூடாது. ஐயோ நானு விதைக்கெல்லாம் விட்டு இருக்கேன், விதைக்கெல்லாம் விட்டு இருக்கேன், வேணாமக்கா அப்படின்னா வேணாமக்கா வேண்டாம்னு சொல்லி ஐயோ அப்பீக்கிறா நெஞ்சே நெஞ்சா நெஞ்சா சொல்லுதா பூமியிலே குத்திக்கிட்டா நெஞ்சே நெஞ்சா காடு தானே விட்டு மச்சாலோட பங்காளியே பன்னெண்டு காரர்களே புண்ணி வர நாடு தேடி புண்ணியர்கள் வராங்க மன்னவன் தேவி இருவரையும் எடுத்து போட்டு அப்ப உள்ளூர் தொழிலாளிகள் எல்லாம் சக்கரகத்தி ஏழைகள் அழைத்து வந்து அப்ப அவர்களுக்கு வாக்கெட்டுக்கு ஐக்கட்டெல்லாம் கட்டினார்கள். அப்ப